அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் பேரவை வலியுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறது முழுசு அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சமக்ரா சிக்ஷா திட்ட நிதியை உடன் விடுவிக்க வேண்டும், ஆசிரியர் பேரவை வலியுறுத்தல். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துக்கு சமக்ர சிக்ஷா திட்ட நிதியை நிபந்தனையின்றி மத்திய அரசு உடன் விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற பேரவை வலியுறுத்தியுள்ளது. மதுரையில் இப்பேரவை மாநில தலைவர் ஆரோக்கியதாஸ் கூறியதாவது: தேசிய கல்விக் கொள்கைப்படி மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கான மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்ட நிதியை விடுவிக்க முடியாது என மத்திய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. கண்டிக்கத்தக்கது. ஹிந்தியை திணிப்பதற்கும் 6 முதல் 14 வயதிற்கு கட்டாய கல்வி உரிமை பெறுவதை தடுப்பதற்கும் மத்திய அரசு முயற்சிக்கிறது. தமிழ், ஆங்கிலம் உள்பட கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம், உடற்கல்வி, கணினி போன்ற கல்வி இணை பாடங்களை கற்பிக்க நியமிக்கப்பட்ட தகுதி நேர சிறப்பாசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் போதிய நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை. இந்நிலையில் மூன்றாவதாக மொழிக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 45,000 ஹிந்தி அல்லது பிற மொழி பாட ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும். இதற்கு மாதம் ரூபாய் 3,000 கோடி மாநில அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படும். ஒரு ஆண்டிற்கு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ரூ. 2,000 கோடியை வழங்க மறுக்கும் மத்திய அரசை நம்பி எப்படி மும்மொழி கொள்கையை ஏற்க முடியும்? கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் மக்களவையில் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.